மகா சிவராத்திரி 2026. ஈசனின் அருளால் இந்த 4 ராசிகளுக்கு குழந்தை பாக்கியம். 77 வருடங்களுக்குப் பின் நிகழும் அரிய அற்புதம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உலகெங்கும் உள்ள சிவபக்தர்கள் ஆவலோடு காத்துக்கொண்டிருக்கும் மகா சிவராத்திரி திருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டின் மகா சிவராத்திரி என்பது வெறும் வழிபாட்டுக்கான நாள் மட்டுமல்ல. இது பலருடைய வாழ்க்கையில் பல தலைமுறை கால ஏக்கத்தை தீர்க்கப் போகும் ஒரு மகா உன்னதமான நாள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன் முழுமையடைவது அவனது வாரிசு உருவாகும் போதுதான். ஆனால் சிலருக்கு ஜாதக ரீதியாகவோ அல்லது கர்மவினை காரணமாகவோ புத்திரபாக்கியம் தள்ளிப் போகலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மாபெரும் நற்செய்தியாக இந்த 2026 சிவராத்திரி அமையப்போகிறது. வான்மண்டலத்தில் சுமார் 77 ஆண்டுகளுக்குப் பிறகு கிரகங்கள் ஒரு அபூர்வமான கோணத்தில் இணைகின்றன. குறிப்பாக 5ஆம் இடம் எனப்படும் புத்திரஸ்தானத்தின் மீது ஈசனின் கருணை பார்வை நேரடியாக பதிகிறது. இந்த அரிய கிரக மாற்றத்தால் 4 குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான தடைகள் அனைத்தும் பனி போல விலகப் போகின்றன. அந்த பாக்கியம் மிக்க 4 ராசிகள் யார்? அவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்ன? விரிவாகப் பார்ப்போம். ஈசனின் அருளை முதலில் பெறப்போகும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசியினர் பொதுவாகவே தெய்வ பக்தி அதிகம் கொண்டவர்கள். ஆனால் கடந்த காலங்களில் இவர்கள் சந்தித்த மனப்போராட்டங்கள் ஏராளம். குறிப்பாக திருமணமான பல தனுசு ராசி தம்பதியினருக்கு எல்லா செல்வமும் இருந்தும் ஒரு மழலைச் செல்வம் இல்லையே என்ற ஏக்கம் இருந்திருக்கலாம். இந்த மகா சிவராத்திரி அன்று உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் மிக பலமான நிலைக்கு வருகிறார். சிவராத்திரி இரவில் நீங்கள் செய்யும் வழிபாடு உங்கள் உடலில் உள்ள ஜீவவ அணுக்களையும் மனதையும் ஒருநிலைப்படுத்தும். இதனால் உங்கள் வம்சத்தை விருத்தி செய்யும் வாரிசு உருவாகும் யோகம் 100% உறுதியாகிறது. மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த சிவராத்திரிக்குப் பிறகு நல்ல முன்னேற்றம் தெரியும். பரிகாரம்: சிவராத்திரி அன்று மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை வரை உங்களால் முடிந்த அளவு லிங்காஷ்டகம் பாராயணம் செய்யுங்கள். அருகில் உள்ள சிவன் கோவிலுக்குச் சென்று சுத்தமான பசும்பால் அபிஷேகத்திற்கு வழங்கவும். இது உங்கள் புத்திர தோஷத்தை வேரோடு நீக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கப் போகும் அதிர்ஷ்டராசி கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சிவராத்திரி ஒரு திருப்புமுனையாக அமையும். உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷங்களோ அல்லது பித்ரு தோஷங்களோ இருந்து அதன் காரணமாக குழந்தை பாக்கியம் தள்ளிப் போயிருந்தால் அதற்கு விடிவு காலம் பிறந்துவிட்டது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு உலகைக் காத்ததைப் போல உங்கள் குடும்பத்தில் உள்ள தீய வினைகளை அவர் இந்த சிவராத்திரி அன்று அகற்றப் போகிறார். கன்னிராசி தம்பதியினருக்கு அழகான மற்றும் அறிவார்ந்த குழந்தை பிறப்பதற்கான யோகம் கூடி வந்துள்ளது. நீண்ட கால காத்திருப்பு இனி முடிவுக்கு வரும். உங்கள் இல்லத்தில் மழலையின் கொஞ்சல் மொழி ஒலிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. பரிகாரம்: மகா சிவராத்திரி அன்று இரவு 4 கால பூஜைகளிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு பில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யவும். மேலும் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு உங்களால் முடிந்த பழங்கள் அல்லது பால் போன்ற சத்தான உணவுகளை தானமாக வழங்கினால் உங்கள் புண்ணியம் பன்மடங்கு பெருகும். பட்டியலில் 3ஆவதாக இடம்பெறுவது மீனராசி. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சிவராத்திரி புத்திர யோகத்தை மட்டுமல்லாமல் குலதெய்வ அருளையும் பெற்றுத்தரப்போகிறது. பல நேரங்களில் குலதெய்வ வழிபாடு விடுபட்டிருந்தால் கூட புத்திர பாக்கியம் தடைப்படலாம். ஆனால் இந்த 2026 சிவராத்திரி அன்று கிரகங்கள் இருக்கும் நிலையின்படி உங்கள் குலதெய்வத்தின் பூரண ஆசி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வாரிசு இல்லை என்ற கவலையில் வாடிய உங்கள் பெற்றோருக்கு பேரக்குழந்தையை தூக்கும் பாக்கியம் கிடைக்கும். மீனராசி தம்பதியினர் இந்த சிவராத்திரி விரதத்தை முறையாக கடைபிடித்தால் அடுத்த சிவராத்திரிக்குள் உங்கள் கைகளில் வாரிசு இருக்கும் என்பது உறுதி. பரிகாரம்: சிவராத்திரி அன்று அதிகாலையில் குளித்துவிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். சிவலிங்கத்திற்கு இளநீர் அபிஷேகம் செய்வது மீனராசியினருக்கு புத்திர பாக்கியத்தை துரிதப்படுத்தும். வாயில்லா ஜீவன்களுக்கு, குறிப்பாக பசு மாட்டிற்கு அகத்திக்கீரை வழங்கவும். இறுதியாக 77 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும் இந்த மகா சிவராத்திரி அதிசயத்தால் பலன் பெறப்போகும் ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியினர்
எதையும் போராட்டத்திற்கு பிறகுதான் அடைவார்கள். ஆனால் அந்த போராட்டத்தின் பலன் இப்போது இனிமையானதாக அமையப்போகிறது. செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு சிவபெருமானின் அருள் சேரும்போது ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உருவாகிறது. இதுவரை இருந்த கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் அல்லது ஜாதக ரீதியான தடடைகள் இந்த சிவராத்திரி வழிபாட்டினால் சுலபமாக நீங்கும். உங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தை உங்கள் குடும்பத்தின் பெயரை உலகறியச் செய்யும் ஒரு மேதையாக இருக்கும். பரிகாரம்: சிவராத்திரி அன்று மாலை சிவன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். சிவபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்ய பொருட்களை வாங்கி வழங்கவும். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்வது உங்கள் வம்சத்தின் சாபங்களை நீக்கி விரைவில் நற்செய்தியை தரும். அன்பு நேர்களே, இந்த 4 ராசிகளுக்கு புத்திர யோகம் மிக வலுவாக இருந்தாலும் மற்ற ராசியினரும் சிவபெருமானை மனமுருகி வேண்டினால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சிவராத்திரி என்பது சாதி, மதம், ராசி கடந்து அனைவருக்கும் பொதுவானது. நம்பிக்கையுடன் ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து அந்த இறைவனை தேடுங்கள். அவர் உங்களை தேடி வருவார். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நமது சேனல் சார்பாக மனதார பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். ஓம் நமச்சிவாய என்று கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.